இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிள்ளையாரை கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகரை கும்பிட்றதுக்காக முருகர் கோவிலை நோக்கி போயிட்டுருக்குறோம். முருகர் சன்னதியை நோக்கி இதுதான் வழி. கோவில் பூஜைகள் இது நடக்க இருக்கிறதுனால கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால நிறைய இடங்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பிள்ளையாரை நம்ம இப்போ வணங்கிட்டோம். அடுத்து முருகரை தரிசிப்பதற்காக 3 வழி இருக்குது. பொது தரிசன வழி, அது ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபா கட்டண வழி இருக்குது. இன்னொன்று 1000 ரூபா கட்டண வழின்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல கரெக்டாக. இது முருகருடைய கோபுரம். இந்த வழியாக தான் முருகர் ரசிக்க போகணும். அந்த முருகரை ரசிக்க போகிற வழி இதுதான். நம்ம முருகரை ரசிக்க போகிற வழி. முருகரோட கலசம் ரெடி ஆகிட்டு ஒரு கோயில். நம்ம இப்போ முருகரை ரசிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல படிகள்லாம் கட்டியிருக்காங்க. படிகள்லாம் கட்டி நல்ல வழிகள்லாம் நல்லா சீரமைச்சிருக்காங்க. முருகருடைய அந்த கோபுரம் வழி போகிறதுக்கான முருகரை தரிசிப்பதற்காக போகிற வழி இதுதான். பொது வழியிலேயே நம்ம தரிசனத்துக்காக போகலான்னு இருக்கிறேன். பொது தரிசன வழி. மக்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து சுவாமி படங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சுவாமி படங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. முருகர் படம் வாங்கியிருக்காங்க. முருகருடைய படம், கயிறு, முருகர் கோவில் சுவாமியை நம்ம தரிசிப்பதற்காக போகிற வழி. முருகருடைய கோபுரம், இது கோபுரம். இது பொது தரிசன வழி. பொது தரிசனத்துக்காக நம்ம போகிற வழி இதுதான். பொது தரிசனத்துக்காக முருகரை தரிசிக்க போகிற வழி இதுதான். பொது தரிசனத்துக்காக முருகரை சந்திக்க போகிற வழி. சார், இது பொது தரிசனம் தானே? செல்ஃபோன் லாக் பண்ணிக்கலாம். செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதா?